ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். 30/4/2026 இன்னைக்கு உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெலாம் சந்தை முடிஞ்சிடும். உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட பண்ணையை விளம்பரப்படுத்தணும்னா நம்ம நம்பர் கீழே இருக்க கால் பண்ணீங்கன்னா நேரடியாக உங்கள் பண்ணையை விளம்பரப்படுத்துவோம். உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வாரிய? பாரக்கோட்டத்துல இருந்து வாரிய. எப்படி 2 கிடாயா? 2 கிடா. பல்லு எப்படியா? 2 பல்லு. இந்த ஆட்டுக்கு 2 பல்லு, அந்த ஆட்டுக்குமே 2 பல்லு. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போகுதா இல்லைன்னா எதுவும் கோயிலுக்கு போதா? கோயிலுக்கு போதா ஐயா? கோயிலுக்கு. எப்படி சொன்னாங்க புளியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி முடிச்சிய? 2 சேர்ந்து 46. நீங்க முடிச்சது 42. 46 சொன்ன 2 கிடாய நீங்க 42க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படியா நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சந்தை நிலவரம் பரவாயில்ல. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நல்ல ஒரு ஆடு வளர்ப்பு குட்டியும் சேர்த்து பிடிச்சிருக்கீங்க, தாயோட சேர்த்து பிடிச்சிருக்கீங்க. ஆமா. ஆடுக்கு பல்லு எப்படின்னு? பல்லு இந்த 2 ஆட்டுக்கு பல்லு சேர்ந்துட்டேன். 2 ஆட்டுக்கும் பல்லு சேர்ந்துருச்சு. ஆமா. இதுக்கு ஒரு 4 பல்லு. இதுக்கு 4 பல்லு. ஆமா. 3 ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எப்படின்னு? ஒரு ஆட்டுக்கு எத்தனை குட்டிக்கு எப்படின்னு? இந்த பெரிய ஆட்டுக்கு 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. ஆமா. இந்த ஒரு ஆட்டுக்கு மட்டும் 1 கிடா குட்டினே. ஒரு ஆட்டுக்கு, இந்த ஆட்டுக்கு மட்டும் 1 கிடா குட்டி. ஆமா. அந்த எப்படின்னா? அந்த ஆடு எப்படின்னா? கன்னி ஆட்டுக்கு 2 கிடா, 2 மாதிரிண்ணே. 2 மாதிரி. ஆமா. எப்படின்னு? மொத்தமா ஒரே ஆள்கிட்ட வாங்கினா தனித்தனியா வாங்கிடலானே? ஒரே ஆள்கிட்ட தானே. ஒரே ஆள்கிட்ட வாங்கினியா? எப்படி ரேட் எப்படின்னு? வளர்க்கறதுக்கு ரேட் எப்படின்னு? ரேட் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தமா 60 ரூபாய்க்கு வாங்கிருக்கியா? ஆமா. 5 கிடா மாதிரி 3 ஆடு. 5 கிடா மாதிரி 3 ஆடு. மொத்தம் எவ்வளவு வாங்கிய? 60 ரூபாண்ணே. 60 ரூபா. ஆமா. என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் சொன்னாங்க? 68 ரூபா சொன்னாங்க. 68 ரூபா சொன்னாங்க. ஆமா. 60 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கேன். 60 ரூபாய்க்கு முடிச்சிருக்கியா? ஆமா. புளியமுத்தூர் சந்தையில ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. இது வீட்டுல எப்படின்னு? ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஆமாண்ணா, வீட்டுல ஆடு கிடக்கு. ஒரு 40 உருப்படி கிடக்கு. கிடக்கு. வணக்கம், எந்த ஊர்ல வரீங்க? கோயில்பேட்டுல இருந்து வாரியா? நல்ல ஒரு நீட்டு போக்கான கிடாய் வாங்கிருக்கீங்க. கிடாய்க்கு பல்லு எப்படின்னு? இதுக்கு 6 பல்லுன்னு, இதுக்கு 2 பல்லு. இதுக்கு அவருக்கு பெரிய கிடாய்க்கு 6 பல்லு, இதுக்கு 2 பல்லு. ஆமா. எப்படின்னு? வளர்ப்பு போதா கோயிலுக்கு? கோயிலுக்கு. அந்த பெரிய கிடாய் எப்படின்னு? எப்படி முடிச்சு? எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சு? 40,000 சொன்னாங்க. 35 ரூபாய்க்கு வாங்கி. 35 ரூபாய்க்கு முடிச்சு. 35க்கு முடிச்சிருக்கீங்க. அந்த 2 பல்லு கிடாய்னா 25 ரூபா சொன்னாங்க. 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கி. எத்தனை கிடாய் பாத்தீங்கன்னா? எத்தனை கிடாயில முடிச்சுக்கிறேன்? ஒரு 10 கிடாய்க்கு மேல பார்த்தோம். 10 கிடாய்க்கு மேல பாத்தீங்க. முடிச்சது இந்த 2 தான் அமைஞ்சது. 11 கிடாயில முடிச்சு கோயிலுக்கு வாங்கி. புளியமுத்தூர் சந்தையில ரேட் இப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல. கறி ரேட்டு கூடி போச்சு. வணக்கம்ண்ணே, சுத்த ஒரு கருங்கடாய் வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சுத்த கருங்கடாய் எப்படிண்ணே? கோயிலுக்கா வளர்ப்பு தானே? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. சுத்த கருங்கடாய் பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லா. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. புளியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்க? 21 ரூபா சொன்னாங்க. 21 ரூபா சொன்னாங்க. 18க்கு வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா சுத்த கருங்கடாய் இப்போ கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் தானே? வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தலவாபுரத்துல இருந்து வாரிய. ஆமா. எப்படின்னு? கிடையாண்ணே? ஆமா. கிடாயி. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? கோயிலுக்கு. புளியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்கண்ணே? 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. ஆமா. 10 ரூபான்னு வாங்கி. 12 ரூபா சொன்ன கிடாய 2 ரூபா கம்மி பண்ணி 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படின்னு? கிடாய் எத்தனை மாசம் கிடாயா இருக்கும்? 2 பல்லு. 2 பல்லு கிடாய். தீத்தம்பட்டி வசுந்தன தீத்தம்பட்டில இருந்து வாரிய. நல்லா சுத்த ஒரு கருங்கடாய் வாங்கி. ஆமா. எப்படின்னு? கோயிலுக்கா வளர்ப்புக்கான? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு. எப்படின்னு? எத்தனை மாசம் குட்டினே அது? இது 1 வருஷம் குட்டி. 1 வருஷம் குட்டி. எப்படி சொன்னாங்க? புளியமுத்தூர் சந்தையில எப்படி முடிச்சீங்க? 17 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொன்னாங்க. சுத்த கருங்கடாய் 17 ரூபா சொன்னாங்க. ஆமா. 15 ரூபாய்க்கு முடிச்சோம். 15 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமா. சிந்தலாட்ட. எப்படின்னு? வளர்ப்பு குட்டி வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்பு. எப்படின்னு? 3 எத்தனை மாசம் குட்டினே? 3 அப்படி எத்தனை மாசம் இருக்கும்பா? இது 3 மாசம் இருக்கும். 3 மாசம் குட்டி தான். நல்ல வளர்ப்பு குட்டி. இறக்கடிக்குமா? இறக்கடிக்க குட்டியா? இறக்கடிக்கும். கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? 3மே கிடா இருக்கு. 3 கிடா குட்டி. நீங்க கையில வச்சிருக்குது பொம்மரி. எத்தனை நாள் குட்டி அது? இது என்ன ஒரு 2-3 வாரம் இருக்கும். 2-3 வாரம். 4 வளர்ப்பு தான். வளர்ப்பு. எப்படி இந்த 3 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? எப்படி நீங்க முடிச்சீங்க?
மூவையெல்லாம் 21 குட்டி 7 ரூபா சொன்னாங்களா? 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 16 ரூபாங்கும் போது ஒரு குட்டி ரேட் எப்படி எவ்வளவு வருது? 17 கரையா வருது. இந்த குட்டி எப்படி சொன்னாங்க? இது 1500 1500. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆடு வச்சிருக்கீங்க. நல்ல வளர்ப்பு குட்டியா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? மொத்தம் ஒரு 10-12 இருக்கும். 12 இருக்கும். நல்ல வளர்ப்பு குட்டியா வாங்கிட்டு போறீங்க. எப்படி இது வளர்த்து எடுத்து விற்கிற மாதிரியா இல்ல வீட்டுல? இல்ல வளர்த்து ஆடு 2-3 கோயிலுக்கும் போடுவோம். சரி. மிச்சம் விற்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா. சரி. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? உடம்புடி எப்படிண்ணே கிடாய் பல்லு எப்படிண்ணே? தெரியும் அதெல்லாம் பல்லு பார்க்கல. எப்படிண்ணே கோயிலுக்கு போதா? ஆமா. எப்படிண்ணே புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? 19 சொன்னாங்க, 16 19 ரூபா சொன்ன கிடையா? நீங்க முடிச்சது 16 ரூபா. 3 ரூபா கம்மி பண்ணி 16 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க என்னண்ணே? ஊர் எந்த ஊர்ண்ணே? எப்படிண்ணே 5 ஆடு வாங்கிருக்கீங்க. பல்லு எப்படிண்ணே ஆடுக்கு? பல்லு அது 4 பல்லு. இது 4 பல்லு. இது எப்படிண்ணே இந்த ஆடு? 2 பல்லு. இது எல்லாமே 4 பல்லு ஆடு. இது வந்து 2 பல்லு ஆடு. அந்த 2 பல்லு ஆடு எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? மொத்தமா தான் சொன்னாங்க. மொத்தமா தான். அப்ப ஒரே ஆள்கிட்ட ஒரே சம்சாரிட்ட 5 ஆடுமே ஒரே சம்சாரிட்ட. 5 சேர்ந்து மொத்தம் என்ன ரேட்னு வருது? 70,000. 5 சேர்ந்து 70. 3 வந்து 4 பல்லு, 2 வந்து 2 பல்லு ஆடு. மொத்தம் வாங்கினது எவ்வளவு ரேட்? எவ்வளவு? 70. அவங்க சொன்னது எவ்வளவுண்ணே? அவங்க சொன்னாங்க 15 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க? ஆடு 15 ரூபா. ஒரு ஆடு 15 ரூபா சொன்னாங்க. நீங்க கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமா, வீட்டு வளர்ப்புக்கு போகுது. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்ல ஆடு எப்பதான் வாங்கிட்டு போறீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? குகராயகுறிச்சி. எப்படி 4 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா. கிடாமரியா பொம்மரியானே? 3 பொம்மரி, 1 கிடாமரி. 3 பொம்மரி 1 கிடாமரி. எத்தனை மாசம் மரிண்ணே? 3 மாசம் மரி. 3 மாசம் மரி. 4 சேர்ந்து 25,000 போட. சரி, வாங்க முடியல. ஆமா. 4 சேர்ந்து 25,000 வாங்கிருக்கீங்க. 3 மாசம் மரி. 3. வணக்கம்ண்ணே. வணக்கம். இது நிறம் என்னண்ணே? நிறம் செவலப்புள்ள போறேன். எப்படிண்ணே புதியமுத்தூர் சந்தையில எப்படிண்ணே சொன்னாங்க, எப்படி முடிச்சிய? 15,500 சொன்னாங்க. 13 ரூபா. 15,500 சொன்னாங்க. 13 ரூபா. 13 ரூபா வைக்கிறீங்க. பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லு. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? விருச்சிப்பட்டி பக்கம். 3 கிடாயாண்ணே? 3 கிடாய். அது வந்து ஆடு. ஆடு எப்படிண்ணே? ஆடு பல்லு எப்படிண்ணே? ஆடு பல்ல பத்தி நமக்கு தெரியாது. பல்லு பார்க்கல. 3 கிடாய். எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கா இல்லைன்னா கோயிலுக்கு போகுது? கிடாய் எப்படிண்ணே? பல்லு எப்படிண்ணே? கிடாய்க்கும் பல் போடல. கிடாய் எப்படிண்ணே? என்ன 3 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? ஒரு கிடாய் வந்து 14,500. ஒரு கிடாய் 14,500. வேணுனதா இல்ல அவங்க சொன்னதா? அவங்க சொன்னது வந்து 16. அவங்க சொன்னது 16. வேணுனது ஒரு கிடாய் 14,500 வாங்கிருக்கீங்க. ஆடு எப்படிண்ணே? என்ன ரேட்டு? ஆடு 17 சொன்னாங்க, 17 சொன்னாங்க, 15க்கு முடிச்சிருக்கீங்க. ஆடு வளர்ப்புக்கு போகுது. கிடாய் 3 வந்து கோயிலுக்கு போகுது. ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? மறுநாள்ல இருந்து வரீங்க. நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு 4 பல்லு. ஆடுக்கு 4 பல்லு. எத்தனை குட்டி போடுற ஆடு ஐயா? 2 குட்டி போடுன்னு இருக்காங்க. சனியா இருக்கு. 2 குட்டி போடு சனியா இருக்குன்னு இருக்காங்க. ஆமா. இது எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சிய? அவங்க 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு முடிச்சிக்கோ. 16 ரூபா சொன்னாங்க. வந்து 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. வந்து எத்தனை ஆடு பாத்தீங்க? எத்தனை ஆடு பிடிச்சீங்க? நிறைய ஆடு பார்த்தோம். நிறைய ஆடு பாத்தீங்க. நிறைய ஆடு பார்த்ததுல இந்த ஆடு பிடிச்சு போச்சு, வாங்கியாச்சு. வந்ததுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்கியாச்சு.